சாத்தான் யாரை தாக்க முடியும்? இது ஒரு அருமையான காரியம். இதை நம்ம பார்க்க போகிறோம். இது தெரியவில்லை என்றால் சாத்தான் எல்லாரையும் தாக்கி கொண்டே இருப்பான். சாத்தானுக்கு யாரை தாக்க உரிமை இருக்குது, யாரை தாக்க உரிமை இல்லை என்பதை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட யாரையும் சாத்தான் தாக்க முடியாதுன்னு. பட் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டும் உங்களை பிசாசு தாக்க முடியும். அதை தான் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வியாதியில் இருக்கிறாங்க, பாடுகளில் இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ளாடி என்ன செய்கிறது? பிசாசனுடைய போராட்டம் நிறையாவே இருக்கிறது. அதை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஒரு அருமையான சேனல். இந்த சேனலில் ஆவிக்குரிய நிறைய ரகசியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரணும்னு யாரெல்லாம் நேசிக்கிறீங்க, யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ ஒவ்வொரு பேருக்கும் இந்த சேனல் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப பிரோஜனமான ஒரு பகுதி. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், இனி என்னை பிசாசு தாக்கவே மாட்டான்னு நினைக்கிறாங்க. வருகிற போராட்டம் எல்லாம் கர்த்தர் தான் அனுமதிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கர்த்தர் அனுப்புகிற போராட்டம் எப்படி, பிசாசு அவனுக்கு உரிமையான ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிறத கண்டுட்டு அதை எடுக்கிறதற்காக அவன் உங்கள்கிட்ட போராடுகிறது எப்படி என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம். ரட்சிக்கப்படாத எல்லாரையும் தாக்குகிறதற்கு பிசாசுக்கு உரிமை இருக்கிறது. அதாவது லீகலான, கரெக்டான, உண்மையான உரிமை பிசாசுக்கு இருக்கிறது. அது யாரை குறித்து என்றால், ரட்சிக்கப்படாதவர்களை தாக்குகிறதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்தெந்த வீட்டிலலாம் இருந்துச்சோ, அந்த மோசையினுடைய காலத்தில் இந்த சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இந்த வீடெல்லாம் என்ன செய்யட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு வாதம் அப்படியே கடந்து சொல்லுது, சங்காரம் பண்ணுற தூதன். ஸோ ஒரு சங்காரம் வரும்பொழுது அந்த இடத்துல இரத்தம் பூசப்பட்ட வீடுகள் பாதுகாக்கப்பட்டது. இதே போல் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டம் தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்படாத எல்லாருக்குமே பேசிக்கான பாதுகாப்பு கூட இருக்காது. அடிப்படையான பாதுகாப்பு கூட இருக்காது. ஸோ நம்பர் 1, ரட்சிக்கப்படாத எல்லாரையும் அவன் எப்போனாலும் தாக்குவான். அதனால தான் அவர்களுக்கு கெட்ட கனவுகள் வருகிறது, பில்லி சூனியம் பலிக்கிறது, எல்லா போராட்டங்களும் தாக்குகிறது. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் பார்க்க முடியும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பேசிக் பாதுகாப்பு உண்டு. சாத்தானால் சீக்கிரம் தாக்க முடியாது, ஆனால் ஸ்டில் தாக்க முடியும். அது எப்படி தாக்குகிறான்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இதை பார்க்கிற 99% மக்களும் புதிய மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால் புதிதாக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய மக்களாக இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்டை இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். ஏன் தெரியுமா? ஒரு வல்லமையான தேவ மனிதர் சொன்னார், இந்த உலகத்தில் தோல்வி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறது தான் அவ்வளோ வேதனையான காரியமா. எவ்வளோ கோடி இருந்தாலும் அது உங்கள் மனசை திருப்தியாக்காது. ஒரு சிம்பிளாக யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறைய விலகூன கார் நிற்குது, ஒரு 10 கார் நிற்குது. ஆடி, பென்ஸ், கேட்லாக்னு சொல்லிட்டு, ரோல்ஸ் ராய்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிற்கும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய மங்களால் உட்காந்து இருந்துக்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பாவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பில்லி சூனியத்துக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். சவுல் ராஜாவுடைய நிலைமை அதுதான். ஒரு டைமில் அவர் சொன்னார், குறி கேட்குறவங்கள்ட்ட போவாதீங்கன்னு சொன்னார். கடைசி நாட்களில் எந்த ராஜா குறி கேட்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த பெண்ணிடமே சென்று குறி கேட்டார். பாருங்களேன், இதுதான் வேதனையான காரியம். தன்னை உயர்த்திய ஆண்டவர், தன்னை ராஜாவாக மாற்றிய ஆண்டவர், தீர்க்கதரிசியினுடைய சத்தத்தை கேட்டு உயர்ந்த அந்த தேவ ராஜாவாக மாற அழைக்கப்பட்ட அந்த தேவ மனிதர், அந்த சவுல் குறிப்பிட்ட நாட்களில் பாவம் செய்து பிசாசுடைய சத்தத்தை கேட்டான். இதை காட்டிலும் கேவலம் என்ன? அவன் ராஜ்யபாரம் கூட அவனை விட்டு போயிருந்தாலும் அவ்வளோ கேவலம் கிடையாது. அவன் பணம் பொருள் அவனை விட்டு போனாலும் கேவலம் கிடையாது. ஆனால் போய் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் கேட்டான் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பார்த்தீங்களா. இதனால தான் அந்த தேவ மனிதன் சொல்லுகிறாரு,
சாத்தானுக்கு முன்னாடி தலை குனிந்த ஒரு வாழ்க்கை, தோத்துப்போன ஒரு வாழ்க்கை ரொம்ப கேவலமானது. அதை தாங்கவே முடியாதான். அனுதினமும் அந்த சித்திரவதையை அனுபவித்து கொண்டு இருப்பாங்க. பேரு கிறிஸ்தவங்களாக இருக்கும், ஆனால் செய்கிற பாவம் எல்லாம் பிசாசனுடையதாக இருக்கும். அனுதினமும் அவங்க நீதி உள்ள மனசாட்சியில் வாதிக்கப்படுவாங்க. இதை எப்படி ஜெயிக்கன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு சாத்தான் ரட்சிக்கப்படாதவங்களை தாக்க முடியும் என்று பார்த்துட்டோம். நம்பர் 2, ரட்சிக்கப்பட்டவர்களையும் தாக்க முடியும். காரணம் என்னன்னா, தேவஜனங்களே, முன்னாடி உள்ள காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க, இன்னைக்குள்ள காலத்தில் அரசியல்வாதிகள் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா ஸ்பையாக இருப்பாங்க. ஸ்பைனா மறைந்திருந்து செயல்படுவாங்க. பார்த்தீங்களா, ஒற்றர்கள். அந்த ஒற்றர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு ராஜ்யத்தில் இருப்பாங்க, அந்த ராஜ்யத்திற்கோ இல்லை ஒரு கட்சிக்குள்ளே இருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அவர்கள் திடீர்னு வேற ஒரு கட்சியில் போய் சேருவாங்க. சேர்றதுக்கு மெயினான காரணம், இவர்கள் இந்த கட்சியை வெறுத்துட்டு அங்கே போகலை, இந்த கட்சியில் இருந்து அங்கே அனுப்பியிருப்பாங்க. அவங்க என்ன திட்டம் போடுறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சி சொல்லு என்று அனுப்பியிருப்பாங்க. இதான் ஒற்றர்கள். இந்த ஒற்றர்கள் இன்னொரு ராஜ்யத்துக்குடையவர்கள், ஆனால் வேற ஒரு ராஜ்யத்துக்குள்ளே அவர்களோடே இருந்து அவர்கள் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள ஒற்றர்கள் இருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒற்றர்கள்னா, இந்த ஸ்பைஸ் எப்படி இருப்பாங்கன்னா, உண்மையாட்டே ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனாலும் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, பிசாசுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, பிசாசனுடைய ஏஜெண்டாக இருப்பாங்க, மனதார பாவங்களை செய்வாங்க. கிறிஸ்தவர்கள் பாவத்தில் விழுகிறது உண்டு, தவறுகளில் விழுகிறது உண்டு, ஆனால் அவர்கள் மனசாட்சி அவர்களை என்ன செய்யும், கொல்லும். அவர்கள் திரும்பி ஆண்டர்கிட்ட வருகிற வரைக்கும் அவர்களை அந்த மனசாட்சி வாதித்து கொண்டே இருக்கும். இதுதான் கிறிஸ்தவர்களின் அழகு. ஆனால் கிறிஸ்தவுக்குள் சில போராட்டம் உடையவர்கள் இருப்பாங்க. சத்தியத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்கும் பொழுது பிசாசு மெதுவாக அவர்களை வஞ்சிக்க ஆரம்பிப்பான். அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மையினின்று விலகும்படி கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். யாரை பார்த்து சொல்றாரு? ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து சொல்லுகிறாரா? இல்லை, ரட்சிக்கப்பட்ட கொரிந்து சபை, வரங்களிலும் வல்லமைகளிலும் செழித்திருக்கிற சபையில் உள்ள ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கொரிந்து சபையே, உன்னையும் அந்த சர்ப்பம் வஞ்சித்தரக்கூடாதுன்னு பயந்து இருக்கிறேன். நீ பயங்கரமான நபர்னால நீ விழமாட்டேன்னு கிடையாது, நீ வரத்தில் பெரியவனா இருக்கிறதுனால நீ கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பேன்னு சொல்ல முடியாது. யார் அந்த ஆதி சர்ப்பமாகிய பிசாஸ்ட இருந்து தப்பிக்கிறானோ அவன் தான் நிலைச்சிருப்பான். அவனுக்கு ஒருவேளை வரம் இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு ஒருவேளை ஞானம் கூட இல்லாமல் இருக்கலாம், பெரிய அறிவாளியாக இருக்காமல் இருக்கலாம், ஆனால் சாத்தா யாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் பவுல் பயந்தார். ஏன்னா கொரிந்து சபையில் இருந்த எல்லாருமே பயங்கரமான வரங்களில் பெரியவர்கள். தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா முதல்ல ஒரு ஆள் நிற்பான், அந்நியவாச பேசணும்னா முதல்ல நிற்பான். வரங்கள் எல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனால் பிசாசனுடைய சதி என்னன்னு கண்டுபிடிச்சியா? யாராவது பணத்தை கொடுத்தா உடனே போய் வாங்க போயிடுவாங்க. ஏதாவது இச்சையான விஷயம் வந்தால் சரட்டுன்னு போய் விழுந்துருவாங்க. உலகத்தை சுற்றி பார்க்கணும்னா ஓடி போயிடுவாங்க. அப்போ உலக இன்பங்களும் இச்சைகளையும் வச்சுட்டு வரங்களை வச்சு கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, வரங்கள் இருக்கிறதுனால நம்ம சர்ப்பத்திட்ட வஞ்சிக்கப்படாமல் இருப்போம்னு நினைக்க முடியாது. வரத்தோடு சேர்ந்து கனியும் நமக்கு தேவை. அப்போ கனி ஒரே நாளில் வளராது, வரம் சீக்கிரம் வந்துடும். வரம் சொல்லுகிறது கிஃப்ட்டு. ஆனால் கனி ஒவ்வொரு காலத்தில் தான் அது கொடுக்கும். அதுக்கு ஏற்ற உரம் போடணும், அதுக்கு ஏற்ற வசனத்தை தியானிக்கணும், தண்ணியை ஊற்றணும், டைம் எடுக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு மரத்தில் எல்லா நாளும் கனி இருக்குன்னு கேட்டால் இருக்காது. அந்த மரத்துக்கு இலை உதிர் காலம் உண்டு, அந்த மரத்திற்கு செழிப்பான இலை வருகிற பசுமையின் காலம் உண்டு, அந்த மரத்திற்கு பூ பூக்கிற காலம் உண்டு, அதிலிருந்து காய் வருகிற காலம் உண்டு, காயிலிருந்து தான் பழம் வரும். பழம் உடனே வராது தேவஜனமே. அதே தான் ஆவிக்குரிய கனியும் உடனே வராது. ஆனால் வரங்கள் உடனடியாக செயல்படும். அதனால் இந்த கொரிந்து சபை என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு வரம் கிரியை செய்து நானும் பவுலும் ஒரே லெவல் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பிசாசின் வஞ்சனையில் விழுந்துட்டாங்க. கொரிந்து சபையில் நிறைய பாவங்கள் இருந்துச்சு. ஏன்னா வல்லமை எங்கே இருக்குதோ, வரங்கள் எங்கே இருக்குதோ, அங்கே பிசாசு அதிகமாக தாக்குதலை உண்டாக்குவான். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு தான்
ஏதேன் தோட்டத்தை பாருங்க, செழிப்பு நிறைஞ்ச இடம், ஆறுகள் ஓடுகிறது, அழகான பூக்கள் இருக்கிறது, அழகான மரங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஒன்றுக்கும் குறைவில்லை. சாப்பாடுக்கு சாப்பாடு, அப்படிப்பட்ட அபரிவிதமான லைஃப் ஸ்டைல் அங்கே இருக்கும் பொழுது பிசாசனுடைய பொய் வருது. அதனால தான் பவுல் சொல்றாரு, ஆதியில சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்துட்டு, அந்த சர்ப்பம் உங்களை வஞ்சித்திடக்கூடாது. அப்போ ஆதாம் ஏவாள் ஏதேன்ல இருந்து தேவனோடு இருக்கும் பொழுதே வஞ்சிக்கப்பட்டாங்க. ஸோ இதனால் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பவுல் இங்கே எச்சரிக்கிறார். ஏன்னா சாத்தானால என்ன செய்ய முடியும்? நம்மளை வஞ்சிக்க முடியும். அப்போ நான் சொன்னது போல் ஒற்றர்களாக இருப்போம். நம்மளுக்கே தெரியாது நம்ம சாத்தானோட ஏஜெண்டாக இருப்போம், கைகூலியாக இருப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம்னு சொல்லுவோம், ஆனால் நமக்குள்ள பாவம் இருக்கும், துணிகரக பாவம் இருக்கும், மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கும். இச்சையினால் இழுக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான பாவம் நமக்குள்ள இருக்குதுன்னா சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியாது. அவனுக்கு லீகல் ரைட்ஸ் இருக்குது. இந்த ரைட்ஸ், இந்த உரிமை அவனுக்கு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன் பாருங்களேன். ஆண்டோடைய வசனம் அழகா சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவன் எப்படி மாறுறானா? புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அதே தான் 2 கொரிந்தியர் 5:17 போட்டிருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவஜனமே, பழையவைகள் ஒளிந்து போயிட்டுன்னு சொல்றாரு, எல்லாம் புதிதாயிட்டுன்னு சொல்றாரு. ஆனால் இது அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் புதிதாயிட்டான்னு பார்த்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. சரி, உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கோபம் வருதுன்னா திடீர்னு பழைய சுபாவங்கள் வருகிறது. நிறைய நேரம் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? பாவங்கள் செய்கிறீங்க, கெட்ட வார்த்தை போட்டுடுறீங்க, சண்டை போட்டுடுறீங்க, நிறைய பிரச்சனைகளில் தலையிட்டுறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஆட்களை குறை சொல்கிறீங்க, சில ஆட்களை மன்னிக்க முடியல, இப்படி ஏகப்பட்ட காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் வசனம் சொல்லுது, இயேசுக்கிட்ட வந்துட்டேன்னா, இயேசுனுடைய காரியங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாமே புதுசாயிட்டுன்னு சொல்லுது. இது எதை குறித்து சொல்லுதுன்னா, முழுக்க இது உங்கள் உள்ளான மனுஷனை குறித்து சொல்லுது. ஆதாம் செய்த பாவத்தினால் செத்து போய் இருந்த உங்கள் உள்ளான மனுஷனுக்கு உயிர் வந்துட்டு எல்லாம் புதிதாயிட்டு, உன் மனசாட்சி திரும்பி வந்துட்டு, உன் உள் உணர்வு வந்துட்டு, நீனும் உனக்கும் தேவனுக்குள்ள இடையில இருந்த அந்த பகை என்ற சுவர் உடைந்துட்டு இனி எப்போனாலும் நீ தேவனோடு பேசலாம் என்ற இந்த ஆவிக்குரிய உறவை பற்றி சொல்லுது. ஆனால் உங்களுடைய உள்ளான மனுஷனாகிய ஆவி உயிரடைந்தாலும் உங்கள் சிந்தனை, உங்கள் மனுஷ சிந்தனை, அந்த மாம்ச எண்ணங்கள் இன்னும் எப்படி தான் இருக்கிறது? பழைய சிந்தனையாக தான் இருக்குது. அது இன்னும் புதிதாகலை. அதை புதிதாக்குறதுக்கு தான் பவுல் சொல்லுகிறாரு. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்க. அப்போ உங்கள் மனசு புதுசாக மாறணும், அப்போ தான் மறுரூபம் கிடைக்கும். இந்த மனசு எப்போ புதுசாக மாறுது? கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவருடைய சித்தத்தை கண்டுபிடிச்சி நம்ம மைண்டை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம மைண்டை புதிதாக்க வேண்டியதாக இருக்கிறது. கெட்ட வார்த்தை தண்ணி அருவி போல சிலர் போட்டு கொண்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த கெட்ட வார்த்தை வரும். அப்போ இந்த கெட்ட வார்த்தை எப்படி நிறுத்த முடியும்? ஒரு லாரி வேகமாக வருதுன்னா அதை நிறுத்துறதுக்கு பிரேக் இருக்குது. ஒரு கார் வேகமாக வரும் பொழுது அதை நிறுத்துறதுக்கு பிரேக் இருக்குது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பழைய கெட்ட சுபாவங்கள் நம்மளை பின்தொடருதுன்னா அதை எப்படி நிறுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நிறுத்துறதுக்கு வேத வசனம் என்ற பிரேக் நமக்கு இருக்குது. இந்த வேத வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் வரக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் மனநிலை அப்படியே மாறுது. அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை வராது. அப்படி என்றால் என்ன தேவச்சனமே, நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்த பொழுது உங்கள் உள்ளான மனுஷன் புதுசாயிட்டான், ஆனால் உங்கள் சிந்தனை இன்னும் கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் மறுரூபம் ஆகாமல் உங்கள் சிந்தனையை மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா சாத்தான் தாக்கி கொண்டே இருப்பான். ஏன்னா பழைய சிந்தனைகள் இருக்கிறது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 சென்ட் லேண்டு ஒரு காட்டில் வாங்குறீங்க. அந்த காட்டில் என்ன இருக்குது? ஒரு பழைய வீடு இருக்குது, அதோட சேர்ந்து ஒரு 10 சென்ட் இடம், சுற்றிலும் முள்ளுக்காடாக கிடக்குது, பாம்புகள் ஓநாய்கள் எல்லாமே உள்ள பதுங்குற இடம். இப்போ லேண்டை வாங்கியாச்சு. இப்போது வேற ஆள் பெயரில் இருந்து அந்த பத்திரம் மாற்றப்பட்டது, உங்கள் பேரில் மாற்றப்பட்டது.
நீங்கள் இதை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப அருமையான ஒரு கதை மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். இதை புரிஞ்சிங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஏன் பாவ சோதனை வருகிறது, கிறிஸ்தவர்கள் ஏன் பாவத்தில் விழுகிறாங்கன்னு தெளிவாக புரிஞ்சிருவீங்க. ஒன்று, நீங்கள் புரிய வேண்டிய ஒரு அருமையான விஷயம் இருக்கிறது. அதை நான் இந்த கதைக்கு பிறகு சொல்லுகிறேன். நீங்கள் தெளிவாக கேளுங்க. இப்போது ஒரு இடத்துல ஒரு லேண்டை நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்கள் பேரில் அதை எழுதியாச்சு. இப்போ உங்கள் பேரில் எழுதின உடனே அந்த லேண்டு யாருக்கு? உங்களுடையது தான். கவர்மெண்ட் இப்போ அந்த லேண்டு யாருக்குன்னு சொல்லும்? உங்களுடையது தான் சொல்லும். ஆனால் அதில் வளர்ந்துருந்தது எல்லாமே அடுத்தவன் விட்டு வச்ச விஷயம். அடுத்தவன் என்ன செஞ்சுருக்கான்? அவன் லேண்டை நீட்டாக வைக்கலை. அந்த லேண்ட் அவன் கையில் இருக்கும் பொழுது இந்த பாம்பும் பல்லியும் எல்லா காட்டு மிருகங்களும் வந்து சேர்ற மாதிரி ஒரு பழைய வீடை வச்சுட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக முள்ளாக வச்சுருக்கான். அவன் நினைத்திருந்தால் அந்த முள்ளெல்லாம் வெட்டி போட்டிருக்கலாம். அவன் நினச்சிருந்தா அந்த வீட்டில் குடியிருந்துருக்கலாம். அந்த வீட்டில் ஒரு கிணறு கட்டியிருக்கலாம். அந்த வீட்டில் நிறைய விஷயம் செஞ்சு சுற்றிலும் வேலிலாம் அடைச்சி பக்காவாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ சுற்றிலும் என்ன இருக்குது? செவரெல்லாம் உடஞ்சி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒருத்தன் கொடுத்தானே, உங்கள் கையில் விற்றுட்டு போனானே, அவன் எப்படி விட்டு வச்சுருந்தானோ அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த லேண்ட் உங்களுடையது தான். அந்த வீடு இப்போ உங்களுடையதாயிட்டு அந்த இடத்துல உள்ள எல்லாமே உங்களுடையது. இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க, அங்கே போய் பார்த்தா உள்ள ஒரே பல்லியும் பாம்பும், அந்த வீட்டுக்குள்ளாடி கூட நாய்கள்லாம் இருக்குது. ஒரு பக்கத்தில் பார்த்தா எவனோ குடிச்சிட்டு பாட்டில்லாம் போட்டிருக்கான். நம்ம லேண்ட் ஆகிட்டு திரும்பி எவனோ நேற்றுக்கு தான் வந்திருக்கான். நம்ம 10 நாள் முன்னாடி இந்த லேண்டை வாங்கியாச்சு, ஆனால் நேற்றுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் கீழே கிடக்குது. இது இன்னைக்கு காலையில் தான் சாப்பிட்டுட்டு சோறு கீரெல்லாம் இங்கே போட்டு போயிருக்கானுங்க. அப்போ இங்கே குடிகாரெல்லாம் வரதுண்டா அப்படி நீங்கள் ஆச்சரியப்படுறதுல ஒன்றும் கிடையாது. காரணம், அந்த இடத்துல இன்னும் என்ன இருக்குது? குடிகாரனுடைய வருகையும் பாம்பனுடைய வருகையும் காட்டு மிருகங்களுடைய வருகையும் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே ஒழுங்கான சுத்திகரிப்பு இல்லை, ஒழுங்கான வேலி இல்லை. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த இடத்த சுற்றிலும் க்ளீனாக்கி அந்த இடத்துல உள்ள வீடை சுற்றிலும் தரமட்டம் எடுத்து ஒரு புதிய வீடை போட்டு சுற்றிலும் அழகான ஒரு கோட்டைச்சோரை கட்டி அதில் ஒரு செக்யூரிட்டியை போட்டு உட்கார வச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் 5 வருஷம் கழித்து வாரீங்க, வந்தாலும் அந்த வீடு அவ்வளோ தரமாக சுத்தமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? மெயின்டைன் பண்ணுறீங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா புல் வர்றதை வெட்டுறீங்க, ஆட்களை அனுப்புகிறீங்க, பணத்தை கொடுக்குறீங்க, செக்யூரிட்டிக்கு காசை கொடுக்குறீங்க, அந்த வீடை திரும்பி மெயின்டைன் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே ஒரு வாடகைக்கு ஒரு குடும்பத்தை வைக்கிறீங்க, இல்லை நீங்களே தங்குகிறீங்க. ஏதோ ஒன்று செய்து அந்த இடத்த நீங்கள் மெயின்டைன் பண்ணும் பொழுது சுற்றிலும் கோட்டைச்சோறு கட்டினதுனால எந்த திருடனாலையும் வர முடியல, எந்த காட்டு விலங்காலையும் வர முடியல. இதுதான் கவனிப்புன்னு சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ். ஸோ நீங்கள் ரட்சிக்கப்படுறது விஷயம் இல்லை. ரட்சிக்கப்பட்டோன்னே நீங்கள் ஏசப்பா பிள்ளை தான். எப்படி நீங்கள் அந்த லேண்டு வாங்கின உடனே அந்த லேண்டு உங்கள் பேரில் வந்துச்சோ, இதே போல் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்படுகிறது. ஆனாலும் நீங்கள் நிலைச்சி நிற்கணும். கடைசி வரைக்கும் ஆண்டவர் உங்கள் பேரை கிறுக்கி போடாமல் இருக்கணும்னா அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அந்த வீடு வாங்கும் பொழுது ஓனாவும் கோட்டாயும் இப்படி பழைய பாம்புகளும் பள்ளிகளும் இருந்த பொழுது அந்த வீடு அசுத்தமாக இருந்தது. இப்போ சுத்திகரிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் சுத்தமாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே எந்த விலங்கும் வராது, குடிகாரனும் வரமாட்டான். இதே போல தான் தெய்வச்சனமே, நம்ம சிந்தனையும் பிசாசு நம்மளை ஆளுகை செஞ்ச பொழுது நம்ம சிந்தனைகளில் பல பாவங்கள் இருந்தது, இச்சைகள் இருந்தது, உலக இன்பங்கள் இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் இது உள்ளதாக இருக்கும். ஏன்னா சிந்தனை மறுரூபம் ஆகலை. கர்த்தர் சிந்தனையை மறுரூபமே படுத்தலை. உங்கள் இருதயத்தை, உங்கள் உள்ளான மனுஷனை புதுசாக்கிட்டார். ஆனால் சிந்தனையை மறுரூபப்படுத்துகிற பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் வசனத்தை வாஸ்து 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 தேவனோடு இணைஞ்சு ரகசியங்களை புரிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாகும். உங்கள் சிந்தனை இருந்துச்சுன்னா அது ஆபத்து. கிறிஸ்துவின் சிந்தனை என்றால் வேத வசனத்தின் சிந்தனை நமக்கு உண்டாகும். இந்த அனுபவம் இல்லாதவங்கள பிசாசு தாக்கும். அதனால தான் கிறிஸ்தவர்கள் சொன்னாலும் பிசாசுகள் இன்னைக்கு தாக்கி கொண்டு இருக்கிறது. இதுக்கு மெயின் காரணம், அதனுடைய முதல் காரியம் என்னன்னா, மாம்சத்தில் வாழுகிறது. நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் மாம்ச சிந்தனையில் வாழுகிறத குறித்து பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்களும் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களாய் இருக்கிறதினால், அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க,
1வது வசனமோ 2வது வசனமோ 3வது வசனத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, 2வது வசனம் சொல்லுது, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் ஆவியில பலன் இல்லை. ஆவியில பலன் இல்லாத எந்த கிறிஸ்தவனையும் பிசாசு தாக்குவான். காரணம், மாம்சத்தில் வாழும் பொழுது ஆவியில பலன் இருக்காது. மாம்ச சிந்தனைகளில் வாழும் பொழுது ஆவியில என்ன இருக்காது? பலன் இருக்காது. அப்போ மாம்ச சிந்தனைகளில் உள்ளவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 3வது வசனம் சொல்லுகிறது, பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள். பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து மாம்ச சிந்தனை உள்ள, மாம்சத்தின் எண்ணங்கள் உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறலைன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தும் அட்டாக்ஸுக்குள்ளே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறதே மாம்சத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவராகிய தேவன் சொன்னார், பாம்பை பார்த்து நீ சபிக்கப்பட்டு போவன்னு சொன்னார். அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 13-14 பார்க்கும் பொழுது சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சபிக்கிறாரு. 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். பாருங்களேன், சர்ப்பத்துக்குள்ள பனிஷ்மெண்ட் என்னன்னா மண்ணை தின்பாய்ன்னு சொல்லியிருக்கிறாரு. மண்ணுனா என்ன? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் மாம்சம். நம்ம ஆவிக்குரிய ரீதியாக எடுத்தா பிசாசு எதை சாப்பிட்றான்? மண்ணை தின்னுங்கிறான். மண்ணுனா என்ன? மாம்சம். அதனால தான் சிலருக்கு கேன்சர் வந்து சிலருக்கு மோசமான வியாதிகள் வருகிறது. தேவன் அனுமதித்தது வேற, யோபுவுக்கு தேவன் அனுமதித்தார். ஆனால் சில நேரம் நம்ம பாவத்தை செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். 2 விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா? இந்த கதைக்கு பிறகு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? அதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று, தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார், அந்த பாடுக்கு பின்னாடி உயர்வு இருக்கும். இன்னொன்று இருக்குது, நம்ம இச்சையினால் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பாவத்தை செய்வோம். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது அது என்ன செய்யுது? மரணத்தை பிறப்பிக்கும். இது நம்மளே நம்ம இச்சைகள் என்ன செய்கிறோம்? இழுக்கப்பட்டு போகிறோம். இது ஆண்டவர் கொடுத்த பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் ஒரு போராட்டத்தை அனுப்புனார்னா 99 போராட்டம் நம்மளே இழுத்து வைப்போம். அடுத்தவங்களை பார்க்கறது, இச்சையானதை பார்க்கறது, இது என்ன ஆகுதுன்னா நமக்கு போராட்டத்தை நாமே இழுத்து வைக்கிறோம். உலகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க தெரியுமா, சொந்த காசில் சூனியம் வைக்கிறான்னு. அந்த அனுபவம் தான் இது. சாத்தானை நம்ம டெம்ப்ட் பண்ணுறோம். we should not tempt the devil. devil can tempt you but you should not tempt the devil. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாத்தான் அவங்கள சோதிக்க வரும், ஆனால் நீங்கள் சாத்தானை சோதிப்பீங்க. எப்படி சோதிப்பீங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் இருக்கிறது சாத்தானே நீங்கள் சோதிக்கிங்க. அப்படின்னா ஆண்டவர் உங்களை சோதிக்கிறதுக்கு அவனை அனுப்பலை, ஆனால் நீங்களே போய் என்ன செய்றீங்க? சாத்தானே என்ன சோதின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாலண்டியராக என்ன செய்றீங்க? ரோட்டில் போகிற நாயை காதை திருக்கின நாங்க கடிக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக இருந்தால் கடிக்காது. இதே போல் ரோட்டில் போன பிசாசை நிறைய பேர் நினச்சிவாங்க, வீட்டில் வருந்தி கூப்பிடுவாங்க. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் ஒரு பேயை விரட்ட போனாராம். அந்த பேயை விரட்டும் பொழுது அந்த பேய் அலக்கழித்து சொல்லிச்சான், ஐயா நானாக வரலையா, நான் ரோட்டில் சும்மா போயிட்டு இருந்தேன், இவா தான் கூப்பிட்டா. அப்போ அந்த தாயார்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னம்மா நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா? நான் அப்படி கூப்பிடவே இல்லை ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பிசாஸ்டே அவர் கேட்குறாரு, அது எப்படி அவள் ஒன்றும் கூப்பிட்டா? அவள் தான் ஏசப்பா பிள்ளையாச்சே. அப்போந்தான் அந்த பிசாஸ் சொல்லிச்சு, நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன், இந்த பொம்பளை அவங்களுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சுருக்காங்க? மாடு, நாய், பேயின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்ருக்காங்க. விலங்குகளுடைய பேரெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என் பேரையும் சொல்லிட்டாங்க. அதனால நான் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா வெளியே போவே இல்லை. ஏன்னா அடிக்கடி இந்த அம்மா என்ன செய்யும்? விலங்குகளினுடைய பேரை சொல்லும், அதோட சேர்ந்து நாயின்னு சொல்கிறதோட விடாது, என்னையும் சேர்த்து கூப்பிடும், பேயின்னு கூப்பிடும். அவங்க பிள்ளைகளை கூப்பிடும்போது ஒவ்வொரு பேராக இப்படி கூப்பிடுது. கெட்ட வார்த்தை இது பெரிய கெட்ட வார்த்தை இல்லை, ஆனால் ஒரு சின்ன கெட்ட வார்த்தை. ஆனால் இதுக்குள்ளே கூப்பிட்ட பேர் என்ன? இயேசுவே என்று கூப்பிட்டா யார் வருவா? இயேசு வருவார். பேயின்னு கூப்பிட்டா யார் வரும்? பேய் தான் வரும். அப்போ நாய் பேயின்னு உங்கள் வீட்டில் ஒரு சத்தம் இருக்குதுன்னா அது வரதான் செய்யும். அப்போ பிசாசு விரட்டும் பொழுது அந்த தாயார் உள்ளே இருந்த பிசாசு இப்படி அலக்கழிச்சு சொல்லிட்டு வெளியே போயிட்டு, அதுக்கு பிறகு அந்த அம்மாட்ட சொன்னாங்க, இனி யாரை கூப்பிடக்கூடாது, அதை கூப்பிடக்கூடாது, உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை வரக்கூடாது, இது வேதம் சொல்லுதுன்னு சொல்லி நல்ல அறிவுரைகளை சொல்லிட்டு அந்த ஊழியர் போயிட்டார்.
அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் உள்ளே வராது, இல்லைன்னா திரும்பி வரும். நீங்களே வேக்கண்ட் கொடுத்தீங்கன்னா, நீங்களே வாலண்டியராக வா பிசாசுன்னு சொன்னீங்கன்னா அது வரதான் செய்யும். ஸோ பிசாசனுடைய ஆகாரமே அவன் உயிருள்ள நாளெல்லாம் மண்ணை தின்பான்னா என்னது? மாம்சம் எதனால் உருவானது? மண்ணினால் உருவானது. ஸோ உயிருள்ள நாளெல்லாம் இந்த மாம்ச சிந்தனைகளை உடையவர்களை வேட்டையாட பிசாசுக்கு உரிமை உண்டு. எவ்வளோ பெரிய பராக்கிரமான சிம்சோன்! அந்த சிம்சோன் இந்த மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் கண் பறிக்கப்பட்டது. பிசாசால் அட்டாக் பண்ண முடிஞ்சிச்சு. அபிஷேகத்தில் பயங்கரமானவன் தான், ஆனாலும் அவன் கண் பறி போனதுக்கு காரணம் அவனுடைய சொந்த இச்சைகள். அப்போ ஒரு கிறிஸ்தவன் பாவத்துக்கு இடம் கொடுத்தால் பிசாசு அவனை தொட முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தா என்ன செய்வான்? அவன் வேலையை தான் செய்வான். அவன் போராட்டத்தை உண்டாக்குவான், அவன் பிரச்சனைகளை உண்டாக்குவான். சரி, மாம்ச சுபாவம் உள்ளவர்கள் ஈஸியாக பிசாசுக்கு கதவுகளை திறந்து கொடுத்துருவாங்க. இந்த மாம்ச சுபாவம் உள்ளவர்கள் திடீர்னு ஒரு கள்ள உபதேசம் வந்துச்சுன்னா, ஒரு 6 மாதம் நீங்கள் பைபிளில் உள்ள விஷயங்களில் சில மாற்றங்களை பண்ணி யாரோ ஏதோ சொல்லி தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே நம்பிட்டீங்கன்னா, ஒரு 6 மாதம் நீங்கள் கள்ள உபதேசத்தில் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் உயிருக்கு ஆபத்து வராமல் உங்களை பாதுகாத்துட்டு இருப்பார். எப்படியாவது நீங்கள் ஒரு நாள் மனம் திரும்புவீங்கன்னு அவருக்கு தெரியும். ஏதாவது ஒரு கள்ள உபதேசம், ஒரு எக்ஸாம்பிள், நம்ம எதுக்கு சபைக்கு காணிக்கை கொடுக்கணும், நம்ம எதுக்கு சபைக்கு போகணும், வாரம் வாரம் போகணுமா, திருவிருந்து எடுக்கணுமா, ஏதோ ஒரு கள்ள உபதேசம் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா சூழ்நிலைகளை பார்த்தா அப்படி தான் இருக்கும். இந்த காசெல்லாம் வாங்கிட்டு இவனுங்க பெருசாக வீடை கட்டுறானுங்க, காரை வாங்குறானுங்க, பாஸ்டர் மாரெல்லாம் கல்லை நம்ம நினச்சிட்டு இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், எங்கேயோ உண்மையான பாஸ்டர் இருக்கிறனால தான் 99 கள்ள பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. எங்கேயோ இயேசுநாதர் உண்மையாக பரலோகத்தில் இருக்கிறனால தான் அவருக்கு டூப்ளிகேட்டாக பிசாசு எங்கெல்லாமோ கள்ளத்தனமாக நிறைய பேரை உருவாக்கி விட்டுருக்கான், போலி கடவுளை. இதே போல் உண்மை உள்ளவர்கள் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அதனால் தெய்வச்சனங்களே, நம்ம சபைக்கு போகாமல் இருக்கிறது நம்மளுடைய தவறு. வாய்ப்பு இருந்தும் போகாமல் இருந்தால் நம்மளுடைய தவறு. ஏன்னா சூழ்நிலைகளை நம்ம பார்க்கக்கூடாது. ஒருவேளை கள்ள உபதேசம் அந்த சபையில் இருக்குன்னா நீங்கள் வேறு சபைக்கு போகிறது தப்பு கிடையாது. அப்போது நிறைய தவறுகள் இன்றைக்கி எப்படி வருதுன்னா, சில கள்ள உபதேசமாக உங்களுக்குள்ளாடி ஆவியில் முதிர்ந்தவர்கள் கூட சில விஷயத்தை சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் நம்பிக்கொண்டே இருப்பீங்க. சில நேரம் இந்த ஆவிக்குரியவங்கன்னு சொல்கிறவங்க என்ன செய்வாங்க, நம்மள்கிட்ட வந்து பேசும்பொழுது அவங்களுக்கு யாராவது தவறாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நம்மள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்படி ஆகும் பார்த்துக்க, பாஸ்டர் வந்து ஒரு 1 கோடி ரூபா கடனில் இருக்கிறாரு, அவர் சபையை கட்டணும்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி அவர் வீடை கட்டிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னதுலேருந்து நீங்கள் அந்த சபைக்கு போக மாட்டீங்க. ஆனால் தீர விசாரித்த பிறகு தான் தெரியும், பாஸ்டருக்கு அப்படி ஒரு கடனே கிடையாது, இது யாரோ சொன்ன புரளி பொய்ன்னு தெரியும். அப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த தேவ மனிதனையும் பார்க்கல, ஆவிக்குரிய ஆலோசனையும் கேட்கல. நீங்கள் சபைக்கு போகாமல் இருக்கும்போது உங்கள் வீட்டினுடைய ஆவிக்குரிய ரேஞ்ச், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய பட்டினியில் இருக்காங்க. 6 மாதமாக தேவனுடைய வார்த்தை இல்லாமல், ஒரு வழி நடத்துதல் இல்லாமல் இருந்தால் உங்கள் வீட்டுக்கே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஆபத்தை வர வச்சிட்டீங்க. அப்போ ஒரு 6 மாதம் உங்களுக்குள்ள கள்ள உபதேசம் வந்துட்டு, இதுலேயும் நிறைய கள்ள உபதேசம் இருக்குது. இந்த நிறைய கள்ள உபதேசங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த கள்ள உபதேசங்களில் மாட்டிட்டிங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் போகிறதே தெரியாது. அந்த நேரம் பிசாசு உங்களை அஃப்ளிக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், தேவ சித்தத்தை திருடிடுவான். 40 வருஷம் 30 வருஷம் போன பிறகு தேவ சித்தம் உங்கள்கிட்ட நடக்காமல், தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினச்சதை பிசாசு தடை பண்ணிவிட்டு கடைசியில் மறிக்கிற தருவாயில் யோசிப்போம், நம்ம தவறு பண்ணிட்டோமோ, தேவ சித்தத்தை செய்யலையோ. தேவ ஜனங்களே, கள்ள உபதேசம் ரொம்ப ஆபத்தானது. இப்போ அதில் இருந்தாலும் பிசாசு உங்களை அஃப்ளிக்ட் பண்ணுவான். அடுத்தது, நம்ம அறியாமையினால் சபைக்கு போகாமல், தேவனை தேடாமல், தேவ பிள்ளைகள் மேலே வெறுப்போடு, சுவிசேஷர்கள் மேலே வெறுப்போடு நம்ம இருக்கக்கூடாது. யாரோ சொல்கிறாங்கன்னு நம்ம நம்பக்கூடாது. நம்ம கண்ணாலே பார்த்தாலும் கர்த்தர் சொன்னது என்ன, அந்த இடத்துல கள்ள உபதேசம் இருக்குது, தவறு இருக்குதுன்னா வேறு இடத்துக்கு போய்க்கலாம். நம்ம எங்கேயுமே பெர்ஃபெக்ட் சர்ச்சு கிடைக்காது. இந்த உலகத்தில் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்காது. கர்த்தரை தவிர பெர்ஃபெக்ட் ஒன்றுமே கிடையாது. உங்கள் சொந்த கணவரை எடுத்துக்கொள்ளுங்க, மனைவி எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் நினச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. யாராலையும் அப்படி இருக்க முடியாது. பில்லி கிரகாம் ஒரு முறை சொன்னார், டோன்ட் சர்ச் ஃபார் அ பெர்ஃபெக்ட் சர்ச், யூ கேனாட் ஃபைண்ட் அ பெர்ஃபெக்ட் சர்ச் இன் திஸ் வேர்ல்டு. இஃப் யூ வாண்ட் டு see a perfect church, you want to go heaven சொன்னார். உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு சூப்பரான சபை, மிஸ்டேக்கே இல்லாத ஒரு சபை வேணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த உலகத்தில் கிடைக்காது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். அப்படி நீங்கள் மிஸ்டேக்கே இல்லாத ஒரு சபை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யம் தான் செல்ல வேண்டும். அங்கே தான் ஒரு பெர்ஃபெக்டான சபை இருக்குது.
ஸோ அதனால் தேவச்சனமே சில குறைவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் நம்ம ஒவ்வொரு பேரும் அறியாமையிலிருந்து விழித்து கொள்ள வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு இன்னும் ஆழமாக சில விஷயங்களை பார்த்து முடித்து விடுவோம். ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க சபைக்கு போய் கொண்டு இருந்தாங்க. போகும்பொழுது ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார். அந்த பிரசங்கியார் என்ன செய்தார்னா, அந்த பிரசங்கியாருடைய காலில் ஷூ போட்டிருக்கிறத இந்த சகோதரி பார்த்துட்டாங்க. ஷூ போட்டிருக்கிறத பார்த்ததுல இருந்து அதுக்கு பிறகு ஒரு 6 மாதம் அந்த சபைக்கே போகலை. இந்த சபைக்கு போகாததுனால அவங்க வீட்டில் ஏகப்பட்ட சண்டையும் பிரச்சனையும் கெட்ட வார்த்தையும் அடியும் குடியும் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாக இல்லை, அவங்களுக்கு அந்த ஷூ போட்டுட்டாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு பெருசாக தோணிட்டு. ஸோ அதனால் 6 மாதம் கழித்து இந்த பாஸ்டர் என்ன செய்கிறாரு, இந்த ஆத்மா வரவே இல்லையே, வேறு சபைக்கும் போகவே இல்லையே, வேறு சபைக்கு போனாவாது என்ன செய்யலாம், விட்டுறலாம், நம்மளை பிடிக்கல, வேற ஒரு சபைக்கு போயாச்சு, இப்போ எங்கேயும் போகல, இந்த ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மெதுவாக போய் விசாரித்து, என்னம்மா சபைக்கே வரலையம்மா, என்னாச்சு, குடும்பமாக வராமல் நின்றுட்டிங்களே, என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அது பாஸ்டர் நீங்கள் அன்னைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டீங்கல்ல, அவர் ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணார்ல, அது தேவனுக்கு பிரியமில்லாததில்ல அப்படின்னு சொல்லி இந்த தாயார் சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்டருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. சரி, ஷூ போட்டதை தவறுன்னு சொல்கிறியே, உன் குடும்பத்தில் அடிதடி நடக்குது, குடி நடக்குது, பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க, நீனும் சேர்ந்து இடையில கணவரும் பிள்ளைகளோடும் சேர்ந்து நீ சண்டை போடும் பொழுது கெட்ட வார்த்தை போடுற, தேவ நாமத்துக்கு தூஷணத்தை உண்டாக்குற, 4 பேர் கேட்குற மாதிரி உன் வீட்டில் சண்டை இருக்குது, துதியின் சத்தம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, உன் வாழ்க்கையை இவ்வளோ அழிஞ்சு கொண்டு இருக்கு, நீ வெளிப்பிரகாரமான விஷயங்களை பார்க்குறியே, ஷூ போட்டாலும் போடாட்டாலும் ஷூ போட்டோன்னா பாவம் செஞ்சுட்டான்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயும் ஷூ போட முடியாது. சுதேவச்சனமே இந்த ஷூ போட்டது தான் அவங்களுக்கு இஷ்யூ ஆயிட்டு. உண்மையாட்டே நம்ம தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்பொழுது நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாட்டில் ஷூவை கலத்திட்டு போகிறது தான் நல்லது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் அப்படி பழகிட்டோம். நம்ம சகோதரன் இடற மாதிரி ஏதாவது செஞ்சால் நம்மளை என்ன செய்யணும்னு பைபிள் தெளிவாக சொல்லி இருக்குது. அப்போ நம்ம மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு தவறு வரும் பொழுது மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனநல பாதிப்பு வருது. ஆனாலும் அந்த பாதிப்பு வரக்கூடாது. காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு ஸ்டேஜில் நிற்கிற நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அவங்க கையில் எர்த்த அடிக்கலாம், சில இஷ்யூஸ் இருக்கும், அந்த இடத்துல ஆணிகள் இருக்கலாம். கன்வென்ஷன் ஸ்டேஜிலலாம் ஆணி காலில் கிழிச்சு செப்டிக் ஆகி கால்களில் பிரச்சனை வந்த ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஞானமாக இருக்க வேண்டிய இடங்கள்ல நம்ம ஞானமாக இருக்கணும். ஒரு காட்டில் ஊழியத்துக்கு போகிறோம், ஃபுல்லாக வயல் காடாக இருக்குது, அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, செருப்பு போட்டு நிற்க முடியாது, பாம்பும் இருக்கலாம். குளூர் தேசத்தில் ஊழியம் செய்கிறவங்க ஷூ போட்டு எல்லா ஜர்க்கின்லாம் போட்டு தான் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல பனி விழுந்து கொண்டு இருக்கும், -டிகிரியில் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். அப்போ அங்கே பாதுகாப்புக்காக இதெல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது தேவஜனமே. அப்போ இந்த தாயார் ஒரு விஷயத்தை பார்த்து தவறாக எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அதனால தேவனுடைய ஃபெல்லோஷிப்பை விட்டுட்டாங்க. 6 மாதம் பிசாசு அந்த குடும்பத்தை சீரழித்தான். பிறகு அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஏம்மா நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்கல்ல, அந்த பாஸ்டருக்கு 2 காலுமே கிடையாது, அவர் ரப்பர் கால் வச்சுருந்தாரு. அந்த ரப்பர் கால் பெர்ஃபெக்டாக நிற்கணும்னா ஒரு ஷூ போட்டால் தான் அது பெர்ஃபெக்டாக நிற்கும். அவருக்கு 2 காலும் ஆக்சிடெண்ட்டில் இழந்துட்டார். அவர் ஷூ போட்டதுக்கு காரணமே அவர் காலே கிடையாது, ரப்பர் கால் வச்சு தான் நின்னார். நீங்கள் அதை பார்த்து தப்பாக நினச்சிட்டிங்களேம்மா, அதனால் 6 மாதம் தப்பு பண்ணிட்டீங்களேம்மான்னு சொல்லும் பொழுது அந்த தாயார் உடைக்கப்பட்டாங்க, உணர்த்தப்பட்டாங்க. ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், பார்த்துட்டு பெரிய ஆவிக்குரிய நன்மைகளை நம்ம இழந்துருவோம். ஒருவேளை இந்த 6 மாதத்தில் அந்த கணவர் ரசிக்கப்படாமல் மறிச்சிருந்தா நரகம் போயிருப்பாங்க. அதே அந்த ஷூ போட்ட பாஸ்டர் மறிச்சிருந்தா அவர் பரலோகம் போயிருப்பார். ஏன்னா அவர் ரீசனோடு என்ன செய்தார், ஷூ போட்டிருந்தார். ஸோ தேவ ஜனங்களே, நம்ம சில கள்ள உபதேசம் நம்மளை என்ன செஞ்சிடும், பிசாசு நம்மளை தாக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை, பாதையை, கதவுகளை திறந்து கொடுத்துரும். நம்ம அறியாமைகள் நம்மளை விட்டு மாறணும். அடுத்ததாக பேதுருடைய லைஃப்பில் பாருங்கள், இதே மாம்ச சுபாவம் என்ன செய்தது. 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் இயேசுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு கேள்வி அவருக்கு வருகிறது, என்ன யார் என்று நினைக்கிறீங்க? அப்போ பேதுரு சொல்வார் 16:16 சீமோன் பேதுரு பிரதித்துரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். மேத்யூ 16:16 16:16 மத்தியூல. அதில் நிறைய பேர் நிறையா கன்க்ளூஷன் சொல்லுவாங்க. உங்களை பார்த்து சிலர் எலியான்னு சொல்கிறாங்க, உங்களை பார்த்து தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, சிலர் உங்களை எரமியான்னு சொல்கிறாங்க, இப்படி சொல்லி கொண்டு இருப்பாங்க. அதில் இவர் மட்டும் என்ன சொல்கிறாரு, நீர் கிறிஸ்துன்னு சொன்ன உடனே இயேசு சொன்னார், இது மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தலை, இது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து உனக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்குள்ளாடி
பேதுரு பிசாசுக்கு கதவை திறந்துருவார். எப்படி திறந்தாரு? மாம்ச சிந்தனையில் இயேசுவை தனியாக கூட்டிட்டு போயிட்டு இயேசுட்ட என்ன செய்கிறார்? 22வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசப்பாட்ட என்ன செய்கிறார்? சிலுவை பாடுகளை தடுக்கிறார். சிலுவையில் நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுக்கிறார். ரட்சிப்பே தடுக்கிறார். உடனே இயேசு என்ன செஞ்சார்? அவரை திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். எப்படி பார்த்தீங்களா? அதில் அழகா சொல்வார், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். பிசாசு என்ன செய்யும்னா அப்படியே மாம்ச சிந்தனைகளை கொண்டு வரும். மனுஷனை மாதிரி யோசிக்க வைக்கும். மனுஷன் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு கிடையாது. தேவஜனமே, மனுஷனாக இருந்தால் என்ன யோசிப்பீங்க? நான் படிக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பிள்ளை பெக்கணும், அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கணும், அந்த பிள்ளையும் படித்து கட்டி கொடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு பிள்ளை இருக்கணும். இதுதான் உலகம் நினைக்கிறது. ஆனால் கர்த்தர் சில நேரம் இதில் சில விஷயங்களை தடுப்பார். உங்களுக்கு இடம் தராமல் இருப்பார், வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம், பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை திருமணம் தாமதம் இருக்கலாம். தேவன் இதில் ஏதாவது ஒன்று அனுமதிச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டம் வச்சுருப்பார். எனக்கு ஒரு தேவ மனிதனை தெரியும். அவருக்கு 54 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகலை. பர்பஸ்ஃபுல்லாக கர்த்தருக்காக காத்து கொண்டு இருந்தார். நீங்கள் கூட இன்டர்நெட்டில் கூட பார்க்கலாம். தேவ மனிதர் யூனிவர்சிட்டி ஆஃப் காட்னு சொல்கிற ஒரு சேனல் வச்சுருக்கார். அவர் ராசின் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்தீங்கன்னா வரும். இவரை தேவன் எப்படிலாம் பயன்படுத்தினார், எத்தனை வீல் சேர் எழும்புனது, எத்தனை கேன்சர் சுகம் ஆனது, எத்தனை பேய்களை விரட்டினார். 54 வருஷம் காத்திருந்தார். தேவஜனங்களே, சில விஷயங்களை கர்த்தர் நம்மளை ட்ரெயின் பண்ணுவார். 54 வருஷம் கழித்த பிறகு ஆண்டவர் ஒரு அருமையான பெண்மணியை கொடுத்தார். அவங்க இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார். 54 வயசுலேயே ஆண்டு ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். இந்த உலகத்தில் கல்யாணம் கட்டுறது தான் பர்பஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவ திட்டம்னு ஒன்று இருக்குது. ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகளை நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப தாமதமாக தேவ சித்தத்தின்படி தான் கட்டுவாங்க. நம்ம நினைக்கிறோம் கல்யாணம் சொல்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறோம். கல்யாணத்தில் தேவ சித்தம் இல்லாத ஒரு பெண்ணையோ ஒரு மணமகனையோ கட்டிட்டீங்கன்னா ஆயுசு காலத்துக்கு கஷ்டப்படுவீங்க. தேவ சித்தமே நடக்காது உங்கள் வாழ்க்கையில். அப்போ சாத்தான் அந்த கல்யாணம் என்ற இடத்துல மனுஷனை மாதிரி பேசுவான். ஐயோ, வீடு இல்லையே உனக்கு, பணம் இல்லையே உனக்கு, டவுரி இல்லையே உனக்கு. ஆண்டு சொல்கிறாரு, உன் வீடை கண்டு ஒரு பெண்மணியோ ஒரு பெண்மணி குடும்பம் வருதுன்னா அவங்க உங்களை நேசித்து வரல, உங்கள் தரிசனத்தை நேசித்து வரலை, உங்கள் வீடை நேசித்து வராங்க. உங்கள் டவுரியை நேசித்து ஒரு மணமகன் வாரானா உங்கள் மகளை நேசித்து வரல, அந்த டவுரியை நேசித்து வாரான். நாளைக்கு அந்த டவுரி குறையும் பொழுது, இல்லை அதில் ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது அங்கே ஃபைட்டு வரதான் செய்யும். ஸோ தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு டவுரின்னு சொல்லி ஒரு விஷயமே தரலையா, பொறுமையாக இருங்க. கர்த்தருடைய நபர் வருவாங்க, வந்து உங்களுடைய லைஃப்பை மாற்றுவாங்க. பாருங்க, போவாஸுக்கு கொடுக்கத்தக்கதாக ரூத்துக்கு ஒரு டவுரி இல்லை. அவள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ரூத்துக்கு ஆண்டவர் கொடுத்தது போவாஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நபர்கள் எல்லாருக்கும் ஆண்டு சொல்கிறாரு. நம்மளை உலக மார்க்கமாக பிசாசு யோசிக்க வைப்பான். பேதுருவை பாருங்க, பிசாசு யோசிக்க வச்சுட்டான். மாம்சத்தில் யோசிக்கும் பொழுது இந்த உலகம் என்ன செய்தோ, நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள பணக்காரன் என்ன செய்கிறானோ, நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள படித்தவன் என்ன செய்கிறானோ அதை நம்ம செய்யணும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உலகம் என்ன செய்தோ அதை மாதிரி செய்யாத, வேதம் என்ன சொல்லுதோ அதை செய்யப்பாரு. அதை செய்யும் பொழுது உனக்கு வீடு கட்ட முடியாமல் போகலாம், இல்லை தாமதமாக வீடு கட்டலாம், இல்லை கல்யாணம் தாமதமாகலாம், இல்லை பிள்ளை பெறதுக்கு தாமதம் ஆகலாம். அது தேவனுடைய சித்தம். தேவன் அந்த பாதையில் நடத்துறாரு. அதில் இருந்து உங்களை எழுப்புவார். பாருங்க, பயங்கரமான பராக்கிரமசாலியாக, யுத்த வீரனாக, யுத்த புருஷனாக உங்களை எழுப்பிடுவார். இயேசு மரிக்கிறது தேவனுடைய சித்தமா இருந்தது. ரட்சிப்பை கொண்டு வருகிறது தேவ சித்தமா இருந்தது. அதை தடுக்க பிசாசு பேதுரு மூலமா வந்தான். ஸோ தேவ ஜனமே, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் உள்ள தேவ திட்டத்தை தடுக்க நம்மளை மாம்ச சிந்தையில் பிசாசு கொண்டு போயிடுவான். ஸோ அதனால தான் மாம்ச சிந்தனை உள்ளவர்களை பிசாசு எளிமையாக தாக்க முடியும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லிட்டு, பிசாசு மாம்ச சிந்தனை உள்ளவர்களை தாக்குவான். அப்போ எவ்வளோ சீக்கிரமாக மாம்ச சிந்தனையிலிருந்து நம்ம ஆவியின் சிந்தனைக்கு வாரமோ தப்பித்து கொள்ளலாம். ரோமர் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். அப்படின்னா என்ன? நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மாம்ச எண்ணங்களில் வாழ முடியும், உங்கள் மனசு சொல்லுகிறதுல வாழ முடியும். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலில் வாழுகிற வாழ்க்கை வேற, மாம்ச சிந்தனையில் வாழுகிற வாழ்க்கை வேற. உங்கள் இஷ்டத்தில் வாழுகிற வாழ்க்கை வேற, கர்த்தருடைய இஷ்டத்தில் வாழுகிற வாழ்க்கை வேற. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அதனுடைய முடிவு மரணம் கிடையாது, அதில் ஜீவன். ஆனால் மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள். அப்படின்னா மாம்ச சிந்தனை ஒரு கவர்ச்சிகரமான எண்ணமாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, காற்று தான் இருக்கும்.
ஆனால் கர்த்தருடைய வழிகள் நமக்கு புரியாமல் கஷ்டம் மாதிரி தோணும். ஆனால் அது ஒரு பெரிய உயர்வுக்குள்ள ஏணியாக இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, தரிசித்து வாழாமல் விசுவாசித்து வாழுங்கள். ஆரம்பித்தது ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க பிஸ்னஸை கொண்டு போகிறது கர்த்தரால் முடியும். ரஞ்சித்துன்னு சொல்கிற தேவ மனிதனுக்கு அவர் ஒரு ஆரம்ப நாட்களில் டிபி வியாதியினால் சாக கடந்தார். தாய் தகப்பனுடைய அரவணைப்பில்லாமல் வளர்ந்த அந்த சிறுவன் வளர்ந்து இன்னைக்கு ரஞ்சித்துன்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவருடைய ஹோல் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இருக்கிற லெவலில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவரை நேரடியாக சந்திக்கவும் பேசவும் எனக்கு பாக்கியம் கொடுத்தார். ஒரு அருமையான கல்யாண ஃபங்க்ஷனில் எங்களுடைய அங்கிளுடைய கல்யாணம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல நான் நின்று கொண்டு இருந்தேன். அந்த இடத்துல அவர் வந்திருந்தார். அப்போ அவரை பார்க்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வசனம் உள்ள பேனா ஏதோ கொடுத்து கொண்டு இருந்தார். நல்ல அருமையான ஒரு மனிதர், தேவ மனிதர். நிறைய பேருக்கு இலவசமாக கொடுக்குற ஒரு தேவ மனிதர். ஸோ அந்த லெவலில் ஆண்டவர் உயர்த்துவார். ₹1 வழி இல்லாத அந்த மனிதனை இன்றைக்கி ஹோல் கோயம்புத்தூருக்கு எல்லா இடங்களுக்கும் அவருடைய அந்த கேட்ரிங் செக்ஷனை கொண்டு போகிற லெவலில் ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். ஸோ நம்மளை ஆண்டவரால் உயர்த்த முடியும். ஆனால் நம்ம கர்த்தர் கையில் நம்மளை அர்ப்பணித்து தேவ சித்தத்துக்கு நேராக வர வேண்டும். நம்ம மாம்ச சிந்தனையில் போனோன்னா ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்குமே. வசனம் என்ன சொல்லுது? ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆனால் மாம்ச சிந்தனை ஆரம்பம் பயங்கரமாக இருக்கும், முடிவு அசிங்கமாக இருக்கும். சிம்சோனுக்கு ஆரம்பத்தில் இச்சைகள் நல்லா இருந்துச்சு. திருட்டு தண்ணீர் தித்திக்கும்னு பைபிள் சொல்லுது. சத்துருவிடும் முத்தங்கள் வஞ்சனை உள்ளது. ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கிறது போல இருக்கும், முடிவு உங்களுடைய இருதயத்தை கிழிக்கும். கண்களை கிழித்தது. சிம்சோன் குருடனாய் மாறினான். காரணம், பிசாசுக்கு இடம் கொடுத்தான். ஸோ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களை பிசாசு ஈஸியாக தாக்குவான். அடுத்தது கடைசியாக ஒன்று பார்த்துறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அங்கே பவுலும் இருக்கிறார். பவுல் என்ன செய்கிறார்? பிசாசை விரட்டுகிறார். இதை பார்த்துட்டு அங்கே ஒரு 7 பேர் இருந்துக்கிட்டு அவங்களும் பிசாசை விரட்டும் பொழுது அந்த பிசாசை அவர்களுடைய வஸ்திரங்களெல்லாம் கிழித்து அவர்களை விரட்டி விட்டுட்டு, அந்த அப்போஸ்தலர் 19 அந்த பிசாசு அழகாக சொல்லும், பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். பவுலை பிசாசால ஜெயிக்க முடியல, எதுக்க முடியல. காரணம், பவுல் ஆவிக்குரிய மனுஷன், மாம்ச சிந்தனைகளை வெறுக்கிறவர், கிறிஸ்துவின் அதிகாரத்தில் இருந்தவர். நல்லா பாருங்க, பவுலை பிசாசால ஒன்றும் செய்ய முடியல. அந்த பிசாசே சொல்லுது, இயேசு எனக்கு தெரியும், பவுலை எனக்கு தெரியும், நீ யாருன்னு கேட்டுச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் நீங்கள் 11 வாசித்து பாருங்க. அதில் அழகா 15, 16 சொல்லிச்சு. பொல்லாத ஆவி என்ன சொல்லிச்சுன்னு எழுதி வச்சிருக்கிறது. அப்போ பொல்லாத ஆவி சொன்னது என்னன்னா, பவுல் எனக்கு தெரியும், இயேசுவன் தெரியும், இவங்கெல்லாம் மாம்ச மனிதர்கள் கிடையாது, இவங்க மாம்சத்தில் இருந்தாலும் மாம்ச எண்ணங்கள் இவர்களுக்குள்ளாடி செயல்படலை, இவங்களுக்குள்ளாடி தேவனுடைய எண்ணம் செயல்பட்டது, பரிசுத்த ஆவியின் எண்ணம் இருந்தது. இவர்களை என்னால் ஜெயிக்க முடியாது, இவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள். ஆனால் இந்த 7 பேர் இயேசுவின் நாமத்தில் பிசாசை விரட்டினாங்க. ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, ரட்சிப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை, தேவனுடைய வசனம் இல்லை. பவுல் செஞ்சாருன்னு சொல்லிட்டு இவர்களும் செஞ்சாங்க. பிசாசு தாறுமாறா அடிச்சுது. ஸோ தேவ ஜனங்களே, இதில் இருந்து என்ன புரியுதுன்னா, பிசாசு கிறிஸ்தவர்களை தாக்க முடியும். நீங்கள் மாம்ச எண்ணம் உள்ள ஒரு சகோதரனா இருக்கிறீங்கன்னா, துணிகரமாக மாம்ச இச்சைகளுக்கும் மாம்ச எண்ணங்களுக்கும் மாம்ச ஆசைகளுக்கும் உங்களை விட்டு கொடுத்தா வேற வழியே கிடையாது. மலையாளத்தில் சொல்லுவாங்க, வேற ரட்சை இல்லைன்னு சொல்லுவாங்க. there is no more success or salvation for you. உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவச்சனங்களே, அது யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஊழியர்களாக இருக்கட்டும், மாம்ச சிந்தனைகளில் இருந்து நம்ம காத்துக்கொள்ளணும். மாம்ச எண்ணங்கள் வரதான் செய்யும், அது தவறு கிடையாது. ஒரு ₹1,00,000 இருந்தால் நல்லா இருக்குமே ஆண்டவரே, ஒரு ₹1 கோடி இருந்தால் நல்லா இருக்குமே, பிஸ்னஸ் தொடங்கிடலாம், இது வர்றது தப்பு கிடையாது. அதை தவறான வழிகளில் போய் பெறணும்னு நம்ம தீவிரிக்கிறது தான் பிசாசு நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்குள்ள காரணமாக மாறிடும். நான் ஒரு ஊழியனாக இருந்தாலும் நான் யோசிப்பேன், நான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு இன்றைக்கி உலகத்தில் இருந்திருக்கலாமே. என்னுடைய ஆசை ஒரு பெரிய ஒரு ஃபிட்னஸ் ஃபீல்டுக்கு போகணுன்னு ஒரு பெரிய ஆசை. ரெஸ்லிமில் ஏறணும், என்னுடைய சிறு வயதில் உள்ள ஆசை, பாக்ஸர் இந்த மாதிரி போகணுன்னு. ஆனால்
எனக்கு மேலே தேவன் வச்ச திட்டம் வந்து பிசாசை விரட்டணும், பிசாசை பாக்ஸிங் பண்ணணும்னு தான் கர்த்தர் அழைச்சது. பிசாசை விரட்டணும்னு அழைச்சார். ஆனால் பிசாசு எனக்குள்ளே என்ன செஞ்சிட்டான், மனுஷனை அடிக்கணும்னு பிளான் பண்ணி என்னை ஒரு ஃபிட்னஸ் உலகத்துக்குள்ளே போகணும்னு அவன் என்னை தள்ளணும்னு நினச்ச பொழுது நான் கர்த்தருடைய கிருபையினால் இந்த பாதையில் வந்தேன். அப்போ மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற சில வழிகள் உண்டு. ஆண்டவர் பார்த்தார், இவன் ஃபிட்னஸ் ஃபீல்டில் போயிட்டு மனுஷன் அடிக்கிறத காட்டிலும் இவன் கர்த்தருக்குள்ளே வந்துட்டு பிசாசை வரட்டட்டும், பிசாசை அடிக்கட்டும், பிரோஜனமாக என்ன செய்யட்டும், ஊழியம் செய்யட்டும், பரலோகம் வரும்போது அதனுடைய கூலியை நான் கொடுக்கட்டும்னு என் லைஃப்பை இப்படி மாற்றிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ. ஏன்னா நான் ஒருவேளை ஃபிட்னஸில் போயிருந்தால் உலகத்துக்கு தெரிஞ்சிருப்பேன், பெரிய ஒரு நபராக தெரிஞ்சிருப்பேன். ஆனால் கர்த்தருக்கு என்ன யாருன்னே தெரியாது. ஆனால் இப்போ கர்த்தருக்கு என்ன யாருன்னு தெரியும். உலகத்துக்கு என்ன தெரியணும்னு அவசியம் கிடையாது, கர்த்தருக்கு தெரிந்தால் போதும். ஸோ தேவச்சனங்களை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, யாரெல்லாம் பிசாசு தாக்க முடியும்னா கிறிஸ்துக்குள்ளே இருந்துட்டு கிறிஸ்துவனுடைய பாதையிலே இருந்துக்கிட்டு பிசாசுக்கு ஏஜெண்டாக இருக்கிறவங்கள பிசாசு வந்து ஈஸியாக தாக்குவான். இவங்க தான் ஒற்றர்கள், கைகூலி, ஸ்பைஸ்ன்னு சொல்லலாம். இவங்க கர்த்தருடைய சமூகத்திலையும் இருப்பாங்க, மந்திரவாதியை பார்க்கும்பொழுது அவங்களோடும் பங்கு இருக்கும். கர்த்தருடைய சமூகத்திலையும் இருப்பாங்க, விபச்சாரங்களை பார்க்கும்பொழுது அவங்களோடையும் பங்கு இருக்கும். யாரையும் குற்றப்படுத்தோ கொச்சப்படுத்தோ நான் சொல்லவில்லை, யாரை பிசாசு தாக்குவான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை நம்ம மனசு நமக்குள்ள காயப்படுத்துதுன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பினாங்க. அப்போ இருதயத்தில் நமக்கு குத்து உண்டாகுதுன்னா வசனம் சொல்லுது, வசனம் உங்களுக்கு உள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. இதை கேட்கும் பொழுது ஆமாம், நமக்குள்ளே இப்படி இருந்துச்சு, நம்ம மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டோமே, கெட்ட வார்த்தை போட்டுட்டோமே, நம்ம பெரிய பாவங்கள் செய்யாட்டியும் சின்ன சின்ன குறைவுகள் இருக்கிறதை சண்டை போடுறோமே, நம்ம மாம்ச எண்ணங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமே, அதனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது, பிசாசு கிரியை செய்து, அவனுடைய வல்லமை கிரியை செய்து. தேவஜனமே, இந்த பிசாசு விரட்டுற ஊழியங்களில் நான் செயல்படும் பொழுது நமக்குள்ளாடி நம்ம மனசாட்சி நம்மளை குறைய சொல்லிச்சுன்னா, பரிசுத்தமாக வாழலைன்னு குற்றம் சொல்லிச்சுன்னா, நம்மளால் அந்த பிசாசுக்கு முன்னாடி நிற்க முடியாது, நடுங்க தொடங்கிடுவோம். ஆனால் அதே நம்ம ஜெபத்தில் இருந்து பரிசுத்தமாக வாழ நம்மளை ஒப்பு கொடுத்து கிருபையில் நின்னோன்னா பிசாசு அலறுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மாம்ச எண்ணங்களுக்கு தன்னை விட்டு கொடுக்காதவர்களுக்குள்ளே தான் இறங்கி பிசாசுகளை விரட்டுவார். மாம்ச எண்ணங்களுக்கு விட்டு கொடுத்து அடிக்கடி விழுந்து போய் கொண்டு இருக்கிறவங்களுக்குள்ளாடி ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய முடியாது. அதனால தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கிறோம், பிசாசு யாரை தாக்க முடியும், ரட்சிக்கப்படாதவங்களை தாக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட மாம்ச மனுஷர்களாக வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள், கள்ள உபதேசங்களுக்கு விட்டு கொடுத்த கிறிஸ்தவர்கள், பிசாசுடைய ஏஜெண்டாக இருக்கிற கிறிஸ்தவர்களை பிசாசால் தாக்க முடியும். ஸோ தேவச்சனங்களே, இதுதான் நம்முடைய அருமையான தியானம். ஸோ மந்திரம் தாக்குது, பில்லி சூனியம் தாக்குது, பிசாசு தாக்குது, போராட்டம் வருதுன்னா உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஸோ நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், எங்கே சாத்தான் நுழையிறான்னு பாருங்கள். நான் தெளிவாக சொன்னேன், நீங்கள் மாம்ச எண்ணம் வராமல் உங்களை காப்பாற்ற முடியாது. மாம்ச எண்ணங்கள் வரும், இச்சையான காட்சிகள் வரும், பண ஆசை உள்ள காட்சிகள் வரும். ஆனால் நீங்கள் உள்ளே இருந்து என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தில் விரட்டணும். கனியற்ற கிரியைகளை நம்ம விரட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலக இன்பங்களை காட்டுவான் பிசாசு. ஆண்டவராகிய இயேசுவுக்கு உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் காமிச்சான். ஸோ உங்கள் பிக்சர் உங்கள் சிந்தனையில் வரும், உங்கள் கனவுல வரும், நீங்கள் உடனே விரட்டணும். போ பிசாசு, இது என்னுடையது கிடையாது, இது என் ஆண்டவர் எனக்கு தர்றது கிடையாது, இது நீ பிசாசு எனக்கு கொண்டு வந்து காண்பித்து என்னை விளை வைக்கலான்னு நினைக்கிறான்னு சொல்லி விரட்ட வேண்டும். ஆனால் எது பாவமாக மாறும்னா, பைபிள் சொல்லுது, பாலை கிண்டுகிறது வெண்ணெய் புறப்பிக்குமா. அதே போல் நீங்கள் சாத்தாவனை காட்டுறதை வச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. சாத்தா ஒரு இச்சையான விஷயங்களை காட்டுவான், அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பணக்காரனாக மாறணும், அப்படி மாறணும், உலகத்தில் இன்பமாக இருக்கணும், அதில் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறது தான் பகல் கனவாக மாதிரி ஏமாந்துடும். ஸோ தேவ ஜனங்களே, ஆவிக்குரியவர்கள் பகல் கனவு கண்டாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. ஒரு பாட்டி தலையில் பாலை சுமந்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியிலே அவங்க ஒரு கனவு பார்த்துட்டே போகிறாங்க. பால் விற்க தான் போகிறாங்க. போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு கனவு, இப்படி பாலை விற்று ஒரு பெரிய வீடு கட்டிடணும்னு நினச்சிட்டு அந்த கனவுல ஒரு பெரிய வீடை நினச்சிட்டு போகும்பொழுது ஒரு கல் தட்டி கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தோடனே தான் தெரியுது, தலையில் உள்ள பாலும் கீழே விழுந்து அந்த மண்பானையும் உடைச்சிரும்.
அன்னைக்குள்ள அனுதினம் கூலி கூட இல்லாமல் அவங்க வீட்டுக்கு திரும்பி போவாங்க. பிசாசனுடைய செயல் வந்து அவங்க கனவுல அவங்க படுக்கையில் ஏதோ ஒன்று காட்டுவான், வாலிப பிள்ளைகளுக்கு காட்டுவான். நீ வெளிநாட்டில் உள்ள ஒரு பையனை கட்ட போகிற, நீ வெளிநாட்டில் ஆண்டவர் கொடுத்தா கட்டிக்கோங்க, அது தவறே கிடையாது. உங்கள் திருமண வாழ்க்கை வெளிநாட்டில் உள்ள ஒரு சகோதரனையோ சகோதரியும் ஆண்டு தாராருன்னா சந்தோஷம். ஆனால் அவன் கனவுல வந்து காட்டுறதெல்லாம் உண்மை கிடையாது. பிசாசு உங்களுக்கு சிந்தனையில் போடுற எல்லாம் உண்மை கிடையாது. அப்படி நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா மாம்ச சிந்தனையில் போய் மாட்டி தவறான நபரை, இவன் தான் என்னுடைய ஆள், இவன் தான் என்னுடைய லைஃப் பார்ட்னரு, இதுதான் என்னுடைய வீடு, நான் கெட்டினா இப்படிப்பட்ட வீடு கட்டணும், நான் வாங்கினா இப்படிப்பட்ட கார் வாங்கணும், அப்படி சொல்லுகிறத நிறுத்திட்டு கர்த்தர் நீங்கள் எதை தாரீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் தருகிறது உங்களுக்கு வேதனையை கூட்டாது, அதோடு அது உங்களை ஐஸ்வர்யத்தை தரும். ஆனால் நீங்கள் தேடுகிறது பார்க்குறதுக்கு நல்லது போல இருக்கலாம், ஆனால் அதில் வேதனை இருக்கும். அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அது லைஃப்பில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தர் தருகிறதை ஏற்றுக்கொள்வோம். அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேவ ஜனங்களே, இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே போல் ஆவிக்குரிய நல்ல கருத்துக்களையும் நல்ல ஆவிக்குரிய காரியங்களையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கனாலும், இல்லை ஜெபிக்கணும் எனக்கு வாஞ்சியாக இருக்குது, நல்லா இணைந்து ஜெபிக்கணும்னாலும், உங்களுக்காக ப்ரேயர் டைம் என்ற தமிழ் சேனல் நம்ம வச்சுருக்கிறோம். அதில் ஒவ்வொரு திங்கள் புதன் வெள்ளி நம்ம ஆராதனை ஜெபம் எல்லாம் வைத்திருக்கிறோம். நல்ல கட்டுகள் உடைக்கிற ஜெபம். ஸோ நீங்கள் விரும்பினீங்கன்னா அதில் கலந்து கொள்ளலாம். நாளைய தினம் 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் சேனலில் ஒரு அருமையான ஜெபம் இருக்கிறது. எல்லாரும் கலந்து கொள்வோம். மீண்டும் இதே போல் நல்ல காரியங்களை நம்ம எல்லா செவ்வாயும் வியாழனும் நம்ம தியானிக்கலாம். காட் பிளஸ் யூ.